வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட சுய ஜாதகத்தில் கன்னி ராசியில கேது போய் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா இந்த 2024 என்ன மாதிரி பலன் அமையும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே தான் போட்டுட்டீங்களே, இந்த வீடியோ எதற்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இந்த ராசியை வச்சும் இல்லை லக்னத்தை வச்சும் தாங்க நம்ம வந்து போட்டிருப்போம். எல்லாமே அது பொதுவான பலன்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் கன்னி ராசியில கேது உட்கார்ந்து இருந்தா மட்டும்தான் இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நார்மலா ராசி லக்னத்தை பார்க்கறத விட சுய ஜாதகத்துல கோச்சார ரீதியா கிரகங்கள் திரும்ப வரும்போது, அதாவது நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதகத்துல கோள்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோள்கள் கோச்சார ரீதியா திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது ஆட்சி உச்சமான என்ன பலன்களை கொடுக்குமோ அந்த பலன்கள் மாதிரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ அப்படி உங்களோட ஜாதகத்தில் கன்னி ராசியில கேது உட்காந்து இருந்துச்சுன்னா இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட சுய ஜாதகத்தில் கேதுங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், நம்ம குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி பெயர்ச்சி பலன்கள் ராசிக்கோ இல்லை லக்னத்துக்கோ வந்து பார்ப்போம். அது எல்லாமே அந்த பெயர்ச்சிகளை கோல்சார நிலையை மையமாக வச்சது மட்டும்தான். பட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில், நம்ம பிறப்பு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த கிரகத்துக்கு கோச்சார நிலையில் அதே கிரகம் வரும்போது அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ யார் யாரோட சுய ஜாதகத்தில் எல்லாத்துலேயும் கன்னி ராசியில கேது பகவான் உட்காந்துருக்காரோ இந்த வருடம் ஃபுல்லாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான் அதிக அளவுக்கு நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ராகுவோ கேதுவோ ஒரு பாவத்தில் போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த பாவத்துக்குரிய கிரகம் கெட்டு போகாமல் வந்து இருக்கணும். அப்போ தான் அவங்க நல்ல பலன்களை வந்து செய்வாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்களே அப்படின்னா, இப்போ இந்த கேது பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில் கன்னியில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் இந்த மீன ராசியில இல்லாம இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீனத்துல புதன் இருக்கும்போது அவரு நீசமா இருப்பார். ஸோ நீசமாகி நீச பங்கமா இருக்காரு, அதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம். பட் ஒரு கிரகம் நீசமானாலே ஆரம்பத்துல அதோட வலுங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இந்த மீன ராசியில புதன் இல்லாம இருந்தாலே போதும், உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலை அமைப்படி கேது பகவான் நல்லபடியான பலன்களையே செய்வாரு. உங்களோட ஜாதகத்துல கேது இந்த கன்னி ராசியில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப யார் யாருக்கெல்லாம் இது அதிக அளவுக்கு யோகத்தை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது 1, 5, 9 அப்படிங்கிற பாவமா யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குதோ அந்த லக்னத்துக்காரவங்க எல்லாத்துக்குமே அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா கேது 1ல இருந்தா கட்டாயம் 7ஆம் பாவத்துல ராகு போய் உட்காந்துருக்காரு. அப்போ தொழில் ரீதியா கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியா இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலுமே கூட தொழில் ரீதியா ரொம்பவே நல்லபடியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப யார் யாருக்கெல்லாம் லக்னத்துக்கே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்னி லக்னம் யார் யாருக்கெல்லாம் விழுகுதோ அவங்க எல்லாத்துக்குமே இது 1ஆம் பாவமா வந்து அமையுங்க. ஸோ அதே மாதிரி 1, 5, 9னா திரிகோணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திரிகோணத்துல இருந்தாலே அந்த கிரகம் நல்ல பலன்களை தான் வந்து செய்யணும். ஸோ அடுத்து யார் யாருக்கெல்லாம் இது 5ஆம் பாவமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசி யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாத்துக்குமே இது 5ஆம் பாவம் அமையுங்க. அப்ப நீங்க ரிஷப லக்னமா இருந்தீங்கன்னா இந்த 2024 கேது பலன்கள் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இது 9ஆம் பாவமா அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர லக்னத்துக்காரவங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்களா அவங்க எல்லாத்துக்குமே இது 9ஆம் பாவமா வந்து அமையுங்க. ஸோ இந்த மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் தர ராஜ யோகாதிபதிகள் இந்த புதனும் சுக்கரனும் தான். அப்படிப்பட்ட புதனோட வீட்டில் போய் இந்த கேது உக்காந்து இந்த புதன் உங்களோட சுய ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தார் அப்படின்னா அதிகப்படியான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கோச்சார முறைப்படி எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோச்சார முறைப்படியுமே பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஒரு மாத கிரகம்ங்க. ஸோ மாதம் அவர் வந்து மாறிக்கிட்டே போவார். அப்படிங்கிறனால ஒரு மாதம் நல்லா இல்லைனாலும் ஒரு மாதம் கட்டாயம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து இந்த 2024 உங்களுக்கு 80% வர அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யோகத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 4, 7, 10 அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாத்துக்குமே 90% இந்த கேது பார்த்தீங்கன்னா யோகத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா இந்த 2, 4, 7, 10 எல்லாமே முழுக்க முழுக்க பொருளாதார ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய கிரகங்கள். ஸோ பொருளாதார ஸ்தானத்துல ஒரு பாம்பு போய் உட்கார்றது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாவே வந்து சொல்லுவோம் வேத ஜோதிடத்துல 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பாம்பு போய் 10ஆம் பாவத்தில் உட்கார்றது எப்படினாலும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சாலும் அவங்க வாழ்க்கையில
முன்னுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் 10ஆம் பாவத்துல ஒரு பாம்பாவது போய் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட 10ஆம் பாவமா இது யார் யாருக்கெல்லாம் அமைதோ அவங்க எல்லாத்துக்குமே 90% முழுக்க முழுக்க யோகமா தாங்க அமையும். ஸோ யார் யாருக்கு 2, 4, 7, 10ன்னு அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசிக்காரவங்க இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ சிம்ம லக்னத்துக்காரவங்க எல்லாத்துக்குமே இது 2ஆம் பாவம் அமையுங்க. ஸோ சிம்ம லக்னத்துக்காரவங்க எல்லாத்துக்குமே இது அதிக அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் பாவம் அப்படிங்கிறது தனஸ்தானம். குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். 2ஆம் பாவங்கிறது பேச்சு. அப்ப பேசக்கூடிய விஷயங்களையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களையும் அதிக அளவுக்கு கவனமா இருந்தாலே போதும். பொருளாதார ரீதியா அதிக அளவுக்கு யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. யார் யாருக்கெல்லாம் 4ஆம் பாவம் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிதுன லக்னத்துக்காரவங்க எல்லாத்துக்குமே இது 4ஆம் பாவம் அமையுங்க. இந்த மிதுன லக்னத்துக்காரவங்களுக்கு புதன் பாத்தீங்கன்னா யோகமான இடத்துல சுய ஜாதகத்துல உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா கட்டாயம் அதிக அளவுக்கு யோகத்தை கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இது 95% வேலை செய்யற அளவுக்கு யோகமா இருக்கும். அது ஏன் ப்ரோ எங்களுக்கு மட்டும் அப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதியாவும் வந்துருவாரு. அதே மாதிரி கேது உட்கார்ந்து இருக்கிறதும் பாத்தீங்கன்னா புதனோட வீடான கன்னியில போய் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் அது 4ஆம் பாவம். அப்ப வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையுமே அதிக அளவுக்கு இந்த 2024 உங்களுக்கு தருவாரு. உங்களோட சுய ஜாதகத்துல புதன் வந்து கெட்டு போகாம இருந்தாலே போதுங்க. ஸோ அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் 7ஆம் பாவம் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவோட வீடான மீன லக்னத்துக்காரவங்க எல்லாத்துக்குமே இது 7ஆம் பாவம் அமையுங்க. ஸோ 7 அப்படின்னாலே எல்லாத்துலயுமே ஒரு நடுநிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ 7ஆம் பாவத்துல கேது போய் உட்கார்றது பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஓப்பனா பேசி ஒரு பிரச்சனை உருவாகக்கூடிய இடங்கள்ல அந்த பிரச்சனையை சுமூகமா செயல்படுத்தக்கூடியவர் இந்த கேது. எல்லாத்தையும் ஓப்பனா பேசி நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் ஓப்பனா இருப்பீங்க. இது பிசினஸ் ரீதியா ஓரளவுக்கு நல்லபடியா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை ரீதியா கொஞ்சம் வந்து கவனமா இருக்கும். ஏன்னா குடும்பத்துக்குள்ள போய் நம்ம இந்த மாதிரி ஓப்பனா பேசி சண்டை போடுறோம் அப்படின்னா கட்டாயம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நீங்க வந்து மறந்துடக்கூடாது, 7ஆம் பாவத்துல கேது இருக்கும்போது ராசிலேயே லக்னத்திலேயே பாத்தீங்கன்னா ராகு இருப்பாரு. 2ஆம் பாவத்துல கேது இருக்கும்போது 8ஆம் பாவத்துல ராகு இருப்பாரு. அப்ப இது எல்லாமே ஒன்றுக்கொன்று வந்து சமகிரகங்கள் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு வந்து நீங்க வேலை செய்யணும். ஏன்னா புதன் அப்படின்னாலே நார்மலா புத்திகாரகன் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட புத்திகாரகனோட வீட்டில் இந்த ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது போய் உட்காரும்போது நல்லபடியான அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது வரும். நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ அடுத்தவங்க வந்து அதை கேட்டுக்கோங்க, சரி இவர் கரெக்டாக தான் சொல்றாரு அப்படின்னு வந்து கேட்டுவாங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கிட்டீங்கனாலே அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 6, 11. ஸோ இந்த 3, 6, 11லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா அப்படின்னு சொல்றதை விட வேலை ரீதியா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 3ஆம் பாவம் அப்படின்னாலே அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் பாவம் அப்படின்னா புதுசா யோசிக்கக்கூடிய தன்மையை வந்து உருவாக்கி கொடுங்க. அப்ப இந்த 3, 6, 11ல போய் இந்த கேது உட்காரும் போது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இது 3ஆம் பாவம் அமையும்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரவங்க எல்லாத்துக்குமே இது 3ஆம் பாவம் அமையுங்க. நல்லபடியான யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புத்தி கூர்மை ரொம்பவே நல்லபடியா இருக்கும். அப்ப எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ். யார் யாருக்கெல்லாம் 6ஆம் பாவமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேசராசிக்காரவங்க எல்லாத்துக்குமே இது 6ஆம் பாவம் ஆகுங்க. 6ஆம் பாவம் அப்படின்னாலே வேலை. அப்ப வேலையில கண்டிப்பா முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானங்க. 10ஆம் பாவத்துல எப்படி போய் ராகு கேதுகள் உட்காந்தா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமோ அதை விட அதிக அளவுக்கு 11ஆம் பாவத்துல போய் உட்காந்தா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அதிர்ஷ்டம், இந்த லக் இதெல்லாம் வந்து சொல்றோம் பாத்தீங்கன்னா, அது எல்லாமே 11ஆம் பாவத்துல ராகு கேதுகள் போய் உட்காந்தா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு போய் உட்கார்றதை விட கேது போய் உட்காந்தா திடீர் அதிர்ஷ்டமா வந்து ஏற்படுத்தி கொடுங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இது 11ஆம் பாவம் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விருச்சக லக்னக்காரவங்க எல்லாத்துக்குமே இது 11ஆம் பாவம் அமைங்க. அப்ப விருச்சக லக்னக்காரவங்க எல்லாத்துக்குமே இந்த கேது பாத்தீங்கன்னா நல்லபடியான யோகத்தை இந்த 2024ல ஏற்படுத்தி கொடுப்பாரு. பிரச்சனைகள் யாருக்கு அப்படின்னா, எப்பயுமே பிரச்சனை அப்படின்னு வந்தாலே 8, 12 தாங்க இருக்கும். 8ஆம் பாவமா இது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கும்ப லக்னத்துக்காரவங்க எல்லாத்துக்குமே இது 8ஆம் பாவம் வருங்க. அப்ப கும்ப லக்னத்துக்காரவங்க எல்லாமே குடும்ப வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அதிக அளவுக்கு கவனமா இருக்கணும். யாருக்கும் சத்தியம் ப்ராமிஸ்லாம் வந்து செஞ்சுக்க கூடாது. இந்த விஷயத்த நான் முடிச்சிடறேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஆசை காட்டி ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில சண்டைகள்லாம் வந்துன்னா அது டைவர்ஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிக அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துமே ரொம்பவே கவனமா இருக்கணும். அடுத்தவங்க ஆசை காட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம ஏமாந்து காசு பணத்தை இழந்துடக்கூடாது. ஏன்னா 8ஆம் பாவங்கிறது இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. 12ஆம் பாவம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் பாவமா யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரனோட வீடான துலா ராசிக்காரவங்க எல்லாத்துக்குமே இது 12வது வீடு அமைங்க. அப்ப துலா லக்னத்துக்காரவங்க எல்லாமே அதிக அளவுக்கு கவனத்தோட இந்த 2024 வந்து நகர்த்திட்டு வந்து போகணும். ஏன்னா உங்க ஜாதகத்துல புதன் நல்லபடியா இருந்தாலே போதுங்க. புதன் இருந்தாலே 6, 8, 12 எங்க இருந்தாலுமே உங்களுக்கு
யோகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் அவர் மறைவு ஸ்தானம் இல்லாமல் நல்ல நிலைமையில உட்காந்துருந்தார் அப்படின்னா இந்த 2024 யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம சொல்றது எல்லாமே லக்னத்துக்கும் உங்களோட சுய ஜாதகத்துல இருக்கிற அமைப்பையும் வச்சுதான். இப்போ இதே உங்க சுய ஜாதகத்துல புதனே இந்த இடத்துல உட்காந்துருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், இது இவருக்கு ஆட்சி வீடு. ஒன்று இந்த இடத்துலையோ இல்லை புதன் இந்த இடத்துலையோ, அதாவது ஒன்று மிதுனத்திலேயோ அப்படி இல்லைன்னா கண்ணிலேயோ உங்க சுய ஜாதகத்துல புதன் உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா இந்த 2024 கேதுவோட பலன் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு ஞானி ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வர்றது மட்டும் ரெகுலர் படுத்திக்கிட்டீங்கனாலே போதும். இந்த 2024 உங்களுக்கு அமோகமான ஆண்டு அமையுங்க.